Hi friends, welcome to Sparks Academy. This is Tamil. இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினா RRB NTPC யோட PYQ sums எல்லாம் வந்து சால்வ் பண்ண போறோம். வாங்க சம்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா what will be difference in population 3 years ago and 2 years ago. ஒரு டவுன்ல பாப்புலேஷன் அட் பிரசன்ட்ல கரண்ட் பாப்புலேஷன் எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பாப்புலேஷனோட டிஃபரன்ஸ் தான் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இயரும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 25% வந்து ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் பாப்புலேஷன் எவ்வளோன்னு சொல்லி பாருங்க, 100 வச்சுக்கோங்க கரண்ட் பாப்புலேஷன், சரிங்களா? அடுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுதா, ஒவ்வொரு வருஷமும் வந்து 25% கரண்ட் பாப்புலேஷன் வந்து ப்ரீவியஸ் இயர் 100னா இப்போ 125 மாறி இருக்கும். ஸோ 4:5 தான் வந்து ரேஷியோவா இருக்கும். ஸோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இது 5 பார்ட்னா ப்ரீவியஸ் இயர் வந்து 1 இயர் பிஃபோர் வந்து 4 பார்ட்டா இருக்கும். மறுபடியும் இது 5னா இது 4 இருக்கும். இது செகண்ட் இயர்ல. பிஃபோர் தேர்ட் இயர்ல என்ன ஆகும்னா இது 5னா இங்க 4 இருக்குமா? சோ இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 4 4 4 இந்த மாதிரி மாறி இருக்குமா? சோ மல்டிப்ளை பண்ணுங்க. இது மூணு மல்டிப்ளை பண்ணா 125. இந்த ரேஷியோ ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100. இங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 80. இங்க மல்டிப்ளை பண்ணா 64. சரிங்களா? கரண்ட் பாப்புலேஷன் இந்த 125 தான் வந்து கரண்ட் பாப்புலேஷன். இதுதான் வந்து 19,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 125 பார்ட்ஸ் தான் வந்து 1,90,000 அப்படின்னா செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர் பிஃபோர் இருக்க வேல்யூஸ். இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன வருது? 16 பார்ட்ஸ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 16 பார்ட்ஸ் எவ்வளோ? இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1520 அப்படின்னு சொல்லி வரும். ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 24320 தான் வந்து ஆன்சரா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா A sells a bicycle. ஏங்கிறவரு Bக்கு ஒரு பைசைக்கிள் செல் பண்ண போறாரு. அப்ப இவர் காஸ்ட் பிரைஸ், இவர் செல்லிங் பிரைஸா இருக்குமா? எவ்வளவு ப்ராஃபிட்னா 20% ப்ராஃபிட் வருது. இது 100னா இது 120 இருக்குமா? நெக்ஸ்ட் B வந்து Cக்கு செல் பண்ண போறாரு. Bங்கிறவரு Cக்கு செல் பண்றாரா? இவர் காஸ்ட் பிரைஸ், இவர் செல்லிங் பிரைஸா இருக்கும். எவ்வளவு ப்ராஃபிட்ல 25% ப்ராஃபிட்டா? இது 100னா இது 125 இருக்கும். இது 4 பார்ட், இது 5 பார்ட்ஸ். இது தேவையே இல்லையா? டைரக்டா வந்து இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, 100ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சி வந்து 1500 பே பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன் எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாங்க. சி பே பண்ணது 5 பார்ட்ஸ். அந்த 5 பார்ட்ஸ் தான் என்னது? 1500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 4 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கோங்க. 1200 வருமா 4 பார்ட்ஸ்? அதுதான் வந்து பியோட செல்லிங் பிரைஸா. 1200 தான் 120 அப்படின்னா 100 பார்ட்ஸ் எவ்வளவு? 1000. அப்ப ஏங்கிறவர் எவ்வளவு பே பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 rupees. ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் a sum of money 8% per annum in 2 years வந்து 2000 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் என்னன்னு தெரியல, அதை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் a same sum for same period same rate in case annual compounding. அதே வேல்யூஸ் தான் வந்திருக்கு. பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பீரியட் எல்லாமே சேமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 years 8% கொடுத்துருக்காங்க. அப்போ 16% ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்னையும் ஆரையும் 16% தான் எவ்வளோ? இந்த 2000 அப்படிங்கிறது. 100% கண்டுபிடிச்சிங்கன்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிருமா? ஸோ 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இங்க கேன்சல் பண்ணா 25. 12500 அப்படிங்கிறது தான் வந்து பிரின்சிபலா இருக்கும். பிரின்சிபல் 12500. சரிங்களா? 2 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 8%. இதுல 8% எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1000. சரிங்களா? அதே 1000 தான் வந்து இங்கேயும் இருக்கும். பிளஸ் அது இல்லாம இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டா, இதுல 8% எவ்வளோ? 80 rupees. டோட்டலா 2080 தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அங்க கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? புரிஞ்சாமா? நெக்ஸ்ட் என்ன பாருங்க. அனு அப்படிங்கிறவங்க 2 years older than கானு அப்படிங்கிறவங்களை விட 2 வருஷம் அதிகமா இருக்காங்க அனு அப்படிங்கிறவங்க. ஹூ இஸ் அப்படிங்கிறது கானுவை தான் சொல்லுதா? கானு அப்படிங்கிறது twice as old as தானு. அப்போ கானுக்கும் தானுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2:1ங்கிறது. டோட்டல் இவங்க 3 பேரோட ஏஜ் டோட்டலா சேர்த்து 32 சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் அனு தானு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை எக்ஸோட மல்டிபிள்னு வச்சுக்கலாமா நம்ம? அப்போ கேவுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 2x + 2. அதுதான் வந்து அணுவோட வேல்யூ. என்னன்னா 2 அனு பிளஸ் கானு பிளஸ் தானு, அதுதான் வந்து 32 years.
அப்ப மூணுத்தையும் ஆட் பண்றேன். 2x plus 2 plus 2x plus x மொத்தத்தையும் ஆட் பண்ணா 5x plus 2 இருக்குமா, இதுதான் வந்து 32. அப்ப x ஓட வேல்யூ அப்படிங்கிறது 6 வருமா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அணுக்கும் தானுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான். அணுங்கிறது 2x plus 2, தானுங்கிறது x, ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து x plus 2 தான். சோ 6 plus 2 அப்படிங்கிறது 8 தான் வந்து ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸா இருக்கும். சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 250 மீட்டர் லாங் ட்ரெயின், ஒரு ட்ரெயின் இருக்கு, அதோட லென்த் வந்து இவ்வளோ, ஸ்பீட் வந்து 100 km/h போகுது. சரிங்களா. இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ண போகுது, கம்மிங் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு. ரெண்டு ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா. அந்த செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, எவ்வளவு செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுதுன்னா 10 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. செகண்ட் ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. லென்த் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு லென்த்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் தான் என்னதுன்னா டைம். சரிங்களா. ரெண்டு ஸ்பீடும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட் பண்ண போறேன். 162 ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ். இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மீட்டர் பர் செகண்டா மாத்திரம். ஸோ 5/80 கேன்சல் பண்றேன். 9 டைம்ஸ் ஆகிடுமா. L1க்கு பதிலாக என்ன போடலாம், 250 மீட்டர். ஸோ இந்த இடத்துல 250 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 250 பிளஸ் L2 is equal to 9 into 5 வந்து 45 into 10 450. ஸோ L2 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 200 மீட்டர். இதுதான் வந்து செகண்ட் ட்ரெயினோட லென்த். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா. அடுத்து அரித்மெட்டிக் மீன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரித்மெட்டிக் மீனுக்கு என்ன ஃபார்முலா, சமேஷன் ஆஃப் fi xi டிவைடட் பை சமேஷன் ஆஃப் fi. இது எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ எல்லாத்தோட சம்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 76 வரும். xi என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதோட மிட் வேல்யூ தான். எல்லாத்துலயும் இருக்க மிட் வேல்யூஸ் தான். மிட் வேல்யூ என்ன, இது 10, இங்க 20, 30, 40, 50, 60. ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இங்க மல்டிப்ளை பண்றீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 120, 360, 240, 560, இங்க 800, 480. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2560. ஸோ என்ன ஃபார்முலா, 2560 டிவைடட் பை 76 அப்ராக்சிமேட்லி 33.68 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வரும். வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரியில இருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா sin ஸ்கொயர் 48 டிகிரி பிளஸ் sin ஸ்கொயர் 42 டிகிரி. sin ஸ்கொயர் இதை நான் என்ன எழுத போறேன்னா அந்த 48 டிகிரி என்ன எழுதலாம், 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாமா. 42 தான் வந்து 48 அப்படிங்கிறது. ஸோ sin ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது cos ஸ்கொயர் தீட்டா 42. அப்ப இதுக்கு பதிலா நான் என்ன எழுதுறேன்னா cos ஸ்கொயர் 42 பிளஸ் sin ஸ்கொயர் 42 அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் டிவைடட் பை tan ஸ்கொயர் 40 டிகிரி மைனஸ் இந்த கொசிகன் ஸ்கொயர் 50 என்ன எழுதலாம், சீக்கன் ஸ்கொயர் 40 எழுதலாம் அதே மாதிரி. சரிங்களா. இது நமக்கு தெரியும் cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 தெரியும். இங்க சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1. ஸோ இங்க ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஸோ -1. அப்ப ஆன்சர் -1 தான். ஆப்ஷன் டி தான் ஆன்சரா வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா πRL. அதுதான் 5544 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து டயாமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க 168. ஸோ ரேடியஸ் அப்படிங்கிறது அதுல பாதியா 84 சென்டிமீட்டர் தான் வந்து ரேடியஸ். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம் சைட்ல. சரிங்களா. 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ 84 இன்டூ எல்லோட வேல்யூ தான் வந்து 5544. இதுல எல் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 21 வரும். 12 2 504 252 21. சரிங்களா. எல்லோட வேல்யூ 21 வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். அதோட ஃபார்முலா என்னன்னா πRL பிளஸ் πR ஸ்கொயர். சரிங்களா. πRLங்கிறது நமக்கே தெரியும். ஸோ πR ஸ்கொயர் மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சா போதுமா. 5544 தான் πRLோட வேல்யூ. நெக்ஸ்ட் 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் 84 இன்டூ 84. ஸோ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா மொத்தம் சிம்பிளிஃபை ஆகும்போது என்ன ஆன்சர் வரும்னா 27720 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வரும். சரிங்களா. இதை வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட்
என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. அந்த டயக்ராம் வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. How many such policemen மென்ட் கிடையாது policemen exist that are also Indians and footballers? எவ்வளவு போலீஸ்மென் வந்து இந்தியனாவும் இருக்கணும் ஃபுட்பாலராவும் இருக்கணும். சோ காமனான ஒரே ஒரு வேல்யூ வந்து இங்க இருக்கிறது மட்டும் தான். சரிங்களா? சோ 2 தான் வந்து இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. அதோட லென்த் என்ன ரேஷியோ அப்படின்னா 17:13 சொல்லி லென்த் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் அதே ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணா போதும். 289 169. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரா வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஏபிசிடி என்ன பண்ணணும்னா எழுதிக்கணும். ஓகேவா? ஹவுசஸ் இது என்னவா மாத்திருக்காங்க அப்படின்னா கோடிங் டிகோடிங்ல GNA YDR ன்னு சொல்லி மாத்திருக்காங்க. H-1 S-1 O-1 E-1 இங்க மட்டும் -6 இது ஒரு -6. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ டெய்லி அதை நான் மாத்த போறேன். இங்க -1 பண்ணா என்ன வரும்? இங்க C இங்க X. இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C ஆப்ஷன் D ரெண்டுமே அந்த மாதிரி தான் இருக்கு. சோ இதுலயும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா -1 பண்ண போறேன். -1 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா H கிடைக்கும். H தான் ரெண்டுலயும் இருக்கு. சோ இங்கேயும் -1 பண்ணும்போது Q கிடைக்கும். சோ ஆப்ஷன் C தான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸ் ஆர் வெல் பெய்டா இருக்காங்க. எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து அதிகமா பே பண்ற மாதிரி இருக்காங்க. ராஜன் earns well. அதுல ராஜன் வந்து அதிகமா வந்து salary வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜன் இஸ் an employee. ராஜன் வந்து அதுல ஒரு எம்ப்ளாயியா அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லல. சோ அதை நம்மளால கன்ஃபார்மா வந்து ஒரு கன்க்ளூஷனா நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? ராஜன் இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு. அவர் வந்து செல்ஃபா எம்ப்ளாய் பண்றாரா அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது. earn பண்றாரு அதிகமா அது மட்டும் தான் தெரியும். சோ செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்ல எம்ப்ளாயியா அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்கான கன்க்ளூஷனை நம்மளால சொல்ல முடியாது. சோ நெய்தர் 1 nor 2 follows தான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு ஆல்பபெட்டிக் சீரீஸ்ல மிஸ்ஸிங் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. HGIJ LK MN அடுத்து என்னன்னு தெரியல. ஓகேங்களா? இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா GH தான் கரெக்டான ஆர்டர். சோ ஆனா ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்புறமா GH முடிஞ்சதுக்கு அப்புறம் IJ கரெக்டா இருக்கா? சரிங்களா? இங்க KLன்னு வந்திருக்கணும். பட் ஆனா ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்திருக்கு. ஒரு ரிவர்ஸ் ஆர்டர் ஒரு கரெக்டான ஆர்டர், ஒரு ரிவர்ஸ் ஆர்டர் ஒரு கரெக்டான ஆர்டர்ல தான் இங்க இருக்கு. MN கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன வரும்? MN OP வந்திருக்கணும். பட் ஆனா என்ன OP தான் கரெக்டான ஆர்டர். ஆனா நமக்கு மாறி ரிவர்ஸ்ல இருக்கணுமா? சோ PO அப்படிங்கறதா வந்திருக்கு. சரிங்களா? POங்கிறது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் B ல இருக்கு. சோ இதுதான் ஆன்சரா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இதுல எல்லாம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதுல எது ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்பா பீட்டா சிக்மா இது எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்போ என்னங்கிறது மட்டும் தான் என்னது ஒரு ஆல்பபெட்டா இருக்கும். சரிங்களா? அப்போ டி தான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ டி எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சி ல இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரு சில சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வவல்ஸ் எல்லாம் என்னவா மாறி இருக்கு? நெக்ஸ்ட் லெட்டரா மாத்த சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கான்சனன்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசைடிங் லெட்டர்னா முன்னாடி லெட்டர்ஸா மாத்த சொல்லியிருக்காங்க. சோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்க வேர்ட்ஸ் வவல் ஓங்கிறது பி, யூங்கிறது வி, ஐங்கிறது ஜே, ஓன்னா பி இந்த மாதிரி சொல்லி மாறி மாறி நெக்ஸ்ட் லெட்டரா எழுதிக்கிறேன். இதுவே கான்சனன்ட் எல்லாம் பிஃபோர் லெட்டரா மாத்திரமா பி, என்னங்கிறது எம்மா, எஸ்ங்கிறது ஆர், டீங்கிறது எஸ், ஆருங்கிறது கியூவா மாறும், சிங்கிறது டியா மாறும், டி எஸ் என்னங்கிறது எம்மா மாறுமா? ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6th ஃப்ரம் ரைட் எண்ட், ரைட்ல இருந்து 6th லெட்டர் என்ன வந்திருக்கு? எஸ் வந்திருக்கு. சாரி 6th லெட்டர் வந்து என்ன வந்திருக்கு? வி வந்திருக்கா? சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் PYQ क्वेश्चंस வந்து நான் அப்லோட் பண்ணுவோம். அதை நல்லா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.